இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தாங்க வைக்கிறேன். ஏன்னா 1 மந்த்துக்கு வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மஷ்ரூம் கிரேவி தான் வைக்க போகிறேன். பெப்பர் ஃப்ரை மாதிரி சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பட்டை வத்த, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு 2வது வந்து கசகசா இதை போட்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை கிரேவி பண்ணுறப்ப உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காளான்லையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையும் இதையும் போட்டு தான் செய்ய போகிறேன். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. ஓகே, இதை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். கடைக்கு வேறு ஆள் வந்துட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கேன், காட்டுறேன். அடியில் இருக்குது முருங்கைக்கீரையும் இருக்குது, காளான் இருக்கும். ஸோ நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிருச்சு. இதோட போட்டு நம்ம கிரேவியை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும், வெறும் முருங்கைக்கீரை மட்டும் வச்சு செஞ்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து முருங்கைக்கீரையும் காளானும் போட்டு செய்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் இதை பார்க்குறப்போ, பட் நல்லா இருக்குங்க. நான் இப்படி தான் ஏதாச்சும் புதுசாக ஏதாவது டிஷ்ஷு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பேன். அதாவது வந்து முருங்கைக்கீரையை தனியாக செய்வாங்க, வெறும் வெங்காயம் பட்டை வத்த போட்டு பொரியல் மாதிரி செய்வாங்க, வெறும் காளான் கிரேவி செய்வாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து செய்வாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். பட் வந்து எனக்கு நான் பார்த்ததில்ல. இப்போ தான் நான் வந்து புதுசாக செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்தலாட்டினா நம்ம போட்டுக்குருவோம். சரிங்களா? இப்போ அதை வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த ஆல்ரெடி வந்து நம்ம முருங்கைக்கீரையை பிழிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி காளானையும் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ காளான் வதக்க வந்து எப்படி சொல்கிறது, இதிலையே தண்ணி விட்டுட்டு வரும். அதை சுருள நம்ம வதக்கணும். தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது, மழுன்னு ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா சைவ கறி குழம்புன்னு சொல்லலாம், பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி நீங்கள் உப்பு கறி இந்த இது வைக்கிறீங்க மட்டனில், அந்த மாதிரிங்க. இப்போ போட்டப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி நல்லா வணங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் நல்லா சுண்டுங்க. தண்ணி இஞ்ச இது நல்லா சுண்டி வரும், பார்த்துக்கோங்க. சரி, இதை மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் இன்னும் காரிடர் கூட்டாமல் இருக்குது. சாப்பாடை நிமித்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்க எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஜிஞ்சர் அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கட்டும் அப்படி சொல்கிறது பாலும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நிலா குட்டி, நிலாம்மா, நிலா தங்கம். நிலாவை கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு பொசுன்னு ஆயிரும். எட்டி பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா? இப்படித்தான் காஞ்சவங்க டேய் டிக்கி காஞ்சவங்களா. சரி, ஓகேங்க. இவங்கள பார்த்துட்டு தான் நமக்கு வேலையாகாது. ஓகே, நம்மலாம் கொஞ்சம் வேலைகளை போய் முடிச்சுட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சுருள வதங்கிருச்சுங்க. கடைக்கு அடுத்தடுத்து ஆள் வந்துட்டாங்களே, கரெக்டாக. நல்ல வேலை நானும் சிம்மில் வச்சுட்டு போகலை. அந்த தண்ணி இருந்துச்சு பாருங்களேன், அந்த தண்ணி வந்து அப்படியே சுண்டி வந்தது தாங்க இருந்தது. நம்ம முருங்கைக்கீரை போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைம் தாங்க நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் நம்ம போட்டுருவோம். இதில் 2வது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து சீரகத்தூள் போட்டுக்கிறேன், லேசாக மஞ்சத்தூள். இதில் தூக்கலாக போடுறதே பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் தாங்க. ஏன்னா அவருக்கு வேறு சளி பிடிச்சிருக்குது. இந்த அடுத்தடுத்து சதுரகிரி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அப்படின்னு போயிட்டு தண்ணி மாற்றி குடித்ததில் வந்து எங்கள் வீட்டு தலைவருக்கு சளி பிடிச்சிக்கிச்சு நல்லா. ஆனால் எனக்கு பிடிக்கலைங்க. நம்ம எதையும் தாங்குகிற இதயம் பார்த்துக்கோங்க. பிடிக்கல. இதுக்கு தான் எந்த தண்ணினாலும் எல்லா இடத்துலையும் குடிச்சு பழகணுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஊர் தண்ணி செட் ஆகாது, அந்த ஊர் தண்ணி செட் ஆகாதுன்னு நம்ம போகிற இடத்துக்குலாம் வாட்டர் கேனை தூக்கிக்கிட்டு போகணுன்னு நினச்சிக்கோங்களேன். எந்த தண்ணியுமே செட் ஆகாதுன்னா தெரியாமல் தான் கேட்குறேங்க. நமக்கு ஒரு ஊரோட தண்ணி மாற்றி போகிறப்போ, தண்ணியே செட் ஆகலைன்றப்போ மனுஷ மக்கள் இங்கே எப்படிங்க செட் ஆகுவாங்க? ஸோ அதையும் தாண்டி தானே செட் ஆகுறாங்க. அவங்களையே ஏற்றுக்கிறப்போ நம்ம சாதாரண பச்சை தண்ணிங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் போகிற இடம் வர இடத்துலலாம் குடிச்சு பழகுனா தான் நம்ம உடம்புக்கு வந்து எந்த தண்ணி குடித்தாலும் நமக்கு ஒத்துக்கும். ஸோ இதில் வந்து மிளகு வந்து நல்லா தூக்கலாக போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நல்லா பச்சை நல்லெண்ணெயை விட்டுருவோம். 2வது வந்து நமக்கு நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கிறலாமுங்க. இப்போ நான் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். ஒரே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா.
ஸோ அதில் நல்லா சுருள வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதிலே வந்து எண்ணெயும் சேர்த்துக்குருவோம். இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். என்னோடய குக்கிங்கில் பார்த்திங்கன்னா என்னோடய சமையலில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்குவேங்க. சுத்தமான நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணுறப்போ வந்து நார்மலாகவே கொஞ்சம் தூக்கலாக செஞ்சுக்கிருவேன். நார்மலாக நம்ம சாம்பார் தாளிக்கையில் வைக்கிறப்பெல்லாம் நல்லெண்ணெய் தான். ஏன்னா அதெல்லாம் என்னங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கெலாம் நல்லெண்ணெய் தான். இந்த அப்பளம் பொரிக்கிறது, அதுக்கப்புறம் பூரி சுடுறது, சப்பாத்திக்கு இதுக்கு வேணால் நான் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணிக்குவேங்க. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் பார்த்தீங்களா, சைவ நான்வெஜ் காளான் வித் முருங்கைக்கீரை கிரேவி செம்மையாக இருக்குல்ல. சுடுசோத்தில் போட்டு சாப்பிட்டா வெஞ்சனமே தேவையில்லைங்க. அப்படியே வான்னு சாப்பிட இழுக்கும். ஸோ இது எத்தனை பேர்த்துக்கு நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதில் வந்து அப்படியே கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு இறக்கிடுவோம். ஸோ இப்போ கடைக்கு வந்திருக்காங்க, போய் யாருன்னு பார்த்துடலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த பார்த்தீங்களா தளபலான்னு கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போயும் லேசாக போட்டு இறக்கிடலாமுங்க. இந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, மஷ்ரூம் கிரேவி, இதை எடுத்துகிட்டு இதில் சட்டி சோறு போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இப்போ கொஞ்சமாக நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டாச்சு. இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ நெஞ்சு சளி, மூக்கில் நீர் வடிகிறது, தலையில் பாரம், எனக்கே பார்த்தீங்களா இப்போ மூக்கில் காட்டம் ஏறுதுங்க. அவ்வளோதாங்க, அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுங்க. நம்ம எந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன்னா நம்ம மட்டன் சுக்கா பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ மட்டன் சுக்கா பெப்பர் ஃப்ரை கூட என்ன தான் பண்ணாலும் இந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் என்னமோ ரப்பர் மாதிரி இருக்கும். நாட்டுக்கோழியில் இந்த இது செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கே நாக்கில் எச்சி ஊறுதான். பக்கத்தில் இருந்தால் வாங்கன்னு கூப்பிட்ருவேன். ஸோ எல்லாருமே பார்க்கத்தான் முடியும். ஓகேங்க, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. சாப்பாடு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க கொஞ்சம் வைக்க போகிறேன். அதெல்லாம் ஷார்ட்ஸ் எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்கள்.